இப்போ அந்த அம்மா மேலே வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கு, இவர் மேலே வந்து பாலியல் வழக்கு. அப்போ இதையெல்லாம் பற்றி திமுக காரன் ஒருத்தன் பேச மாட்டான். அதுதான் இங்கே பியூட்டி. திமுக எப்பவுமே அதில் தெளிவாக இருக்கும். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், திமுக எங்கேயுமே சிக்க மாட்டாங்க. சிறுத்தை சிக்கும் செல்வண்டு சிக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த 4.5 வருஷத்தில் திமுகவை சேர்ந்த முதல்வர்லேருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும், இல்லை கடைநிலை தொண்டர் வரைக்கும் யாராவது ஒருத்தர் முழு நேரமாக உட்கார்ந்து ஒரு முக்கியமான ஊடகத்தில் திமுக ஆட்சிக்கு எதிராக வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அத்தனைக்கும் என்னைக்காவது பதில் சொல்லியிருக்காங்களா? நீங்கள் யாரையாவது பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு பேட்டியாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சிக்க மாட்டாங்க. எந்த கேள்விக்கும் அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள். அதுதான் வந்து திமுகவுடைய குணம். எப்பவுமே அப்படித்தான். இன்னைக்கு அதனால தான் இந்த ஊடகத்தை எல்லாம் மொத்தமாக வளைச்சு போட்டாங்க. ஏன்னா இந்த சமூக வலைதளம், இந்த ஊடகங்கள், இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு வீச்சோட செயல்படுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இவங்க போய் எங்கேயாவது உட்கார்ந்தாங்கன்னா மாட்டிக்குவாங்க.